எல்லாருக்கும் காலை வணக்கம். இது என்னோட 2வது வெப் சீரிஸ். ஃபஸ்ட்டு சேரன் சாரோட ஜேர்னி பண்ணேன். இது என்னோட 2வது வெப் சீரிஸ் வித் ரேவதி மேம். அண்ட் ஹாட்ஸ்டாரோட ஃபஸ்ட்டு வெப் சீரிஸ். என்ன கேள்வி என்ன கேளுங்க. பேசிட்டீங்களா சார்? ஓகே, நான் கொஞ்சம் நிறைய பேசுவீங்கன்னு நினைச்சேன். ஓகே, இது நிறைய கேள்வி வச்சிருக்கேன். அப்புறம் நான் நிறைய பேசிட்டேன், டைம் வேஸ்ட் பண்ணுவேன். சார் நீங்க பேசலாம் சார். நீங்க பேசுறது எவ்வளவு அருமையா இருந்தா அதை கேட்டுட்டே இருக்கணும். இல்லை, நான் ஒரு நாள் கூட பேசுவேன். பட் அவங்களுக்குலாம் அனுபவத்தை இருக்கு. ஆனால் நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்லுவேன். சரி, ஓகே, டன். நீங்க சொன்ன மாதிரி இது உங்களோட செகண்ட் வெப் சீரிஸ். ஆனால் ஹாட்ஸ்டார் கூட ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ். நீங்க படங்கள் பண்றதுக்கும் வெப் சீரிஸ் பண்றதுக்கும் ஒரு ஆக்டரா, ஒரு நடிகரா வந்து என்ன டிஃபரன்ஸ் பாக்குறீங்க? நேற்று இன்டர்வியூவில் கூட எங்கள் ஒருத்தர் கேட்டார், நீங்கள் வெப் சீரிஸ் பண்ணுறது சேஃபான ஜோன்னு நினச்சி எல்லாரும் வெப் சீரிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. படம்னா நீங்கள் தேட்டருக்கு போகணும், ஆடியன்ஸை ஃபேஸ் பண்ணணும், கலெக்ஷன் என்ன, மக்கள் வந்து அதை செலிப்ரேட் பண்ணுறாங்களா, அது ஹிட் ஆகலாம், அந்த மாதிரி ரிஸ்க் வந்து உங்களுக்கு வெப் சீரிஸில் இல்லையே. எல்லோரும் வீட்டில் ஸ்ட்ரீம் ஆகிடும், பார்த்துருவாங்க அப்படின்னு. இல்லைங்க, தேட்டர்லேயாவது ரிசல்ட் தெரிஞ்சிடும், கலெக்ஷன் என்ன, அன்றைக்கி ஈவினிங்கே ரிசல்ட் தெரிஞ்சிடும். வெப் சீரிஸ் ரிசல்ட் தெரியறதுக்கு ஒரு 3 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன். அது ஸ்ட்ரீமிங் ஆகி எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, அதுலேயும் நிறைய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த 20 மினிட்ஸ் ஒரு கணக்கு ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அதுவுமே வந்து இன்னைக்கு டிஆர்பி ரேட்டிங் அது ஒரு பெரிய டாஸ்க். ஸோ அந்த 45 மினிட்ஸ் யாரெல்லாம் வந்து எவ்ரி எபிசோட் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்கணுங்கிற அந்த டெம்டேஷனை அந்த ஹோல்ட் பண்ணணும். இட்ஸ் வெரி டஃபஸ்ட் ஜாப். ஏன்னா படம்னா ஒரு கதை, அதுக்கு ஒரு இன்ட்ரோ பிளாக்கு, அதுக்கு ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ், ஒரு கிளைமேக்ஸு. பட் இது எவ்ரி எபிசோட் வந்து ஒரு ஓப்பனிங் இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் படம், ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி முடிச்சு திரும்ப அந்த கிளைமேக்ஸ்க்கு அடுத்து என்னன்னு திரும்ப ஒரு ஓப்பனிங் கொடுக்கணும். இட்ஸ் வெரி டஃபஸ்ட் ஜாப் ஆக்சுவலாக. படம் பண்ணுறத விட 10 மடங்கு வேலை வெப் சீரிஸில் இருக்குது. ரேவதி மேம் வந்து இந்த வெப் சீரிஸோடு முடிச்சுட்டு நான் ஒழுங்காக ஹிந்திக்கு போகிறேன் அப்படின்ட்டாங்க. முடிச்சுட்டு ஏன் மேம் இனிமேல் வெப் சீரிஸ்லாம் நல்லா படம் பண்ணிக்கிறேன் முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ சரி, நல்லா ஃபேப்லஸ் ஜாப். ஏன்னா ஒரு 3 hours படம் வந்து இன்றைக்கி 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு, 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனால் வெப் சீரிஸ் எடுக்கணும்னா நீங்கள் 5 hours 4 hours அந்த மாதிரி எடுக்கணும். எடுத்ததை கரெக்டான பேஸில் எடிட் பண்ணி அதை வைக்கணும். 30 minutes 40 minutes சொல்லிட்டு. பட் இந்த வெப் சீரிஸ் வந்து தமிழுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும். நம்ம என்ன காரணம்னா கோர்ட் ட்ராமா பேஸ் பண்ணி தமிழில் வெப் சீரிஸ் வரல. I think this is the first web series based on court drama நினைக்கிறேன். ஏன்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போது விதின்னு ஒரு படம், அந்த ஆடியோவே பெரிய ஹிட் ஆக்சுவலாக. எங்கே போனாலும் ரேடியோவில் எல்லா இடத்துலையும் கேட்டிருக்கோம், ஒரு கோர்ட் பேஸ் பண்ணி. அதுக்கப்புறம் கேப்டன் விஜயகாந்த் சார் இந்த மாதிரி கோர்ட்டில் ஏறி அவருக்கான நியாயங்களை அவர் பேசி அப்படி வாங்குது. பட் இந்த கோர்ட் வந்து அனைத்து குடும்ப பெண்களுக்கான நியாயங்களை பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ஏன்னா ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடிய விமனுடைய ஸ்ட்ரகிள் என்ன அப்படிங்கிறத இந்த குட் ஒய்ஃப் வந்து பேசியிருக்காங்க. ஃபேண்டாஸ்டிக் சார். உங்களை ட்ரெய்லர்லேயும் டீசர்லேயும் ஒரு கம்பீரமான லாயராக வந்து பார்த்தோம். ஏதாவது ரியல் லைஃப் லாயர்கிட்டேருந்து இருக்கிற கேரக்டரிஸ்டிக்கோ இல்லை இன்ஸ்பிரேஷனோ எடுத்து இந்த கேரக்டர் ப்ளே பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆச்சா? நான் வந்து இந்த லாயர் கேரக்டருக்காக ஒரு 20 years ட்ரெயின் பண்ணியிருக்கேன். இந்த வெப் சீரிஸை ஆரம்பித்தோடனே பல லா ஃபேமுக்கெலாம் மேலே ஏறி இறங்கி எப்படி வந்து லாயர் போட்டு வாதாடுவாங்க, அந்த மாதிரி பல ரிசர்ச் பண்ணேன்னு போய் எல்லாம் சொல்ல விரும்பல. எதுவுமே பண்ணல. ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு லாயர் இருந்தார். ஸோ மை பிரதர் இஸ் அ லாயர். ஸோ இஸ் நேம் இஸ் ரவிசங்கர். ஸோ அவர் எம்ஏபிஎல் முடிச்சுட்டு எவ்ரிடே அவர் கோர்ட் போடுவார். அவர் வீட்டில் பேசுகிறதே பாயிண்ட்டாக பேசுவார். ஸோ நிறைய பேர் நான் பிக் பாஸ் இருக்கும்போது பாயிண்ட்லாம் எங்கே பிடிச்சின்னு கேட்டீங்கன்னா வீட்டில் அவர் கேள்வி கேட்குறத ஒன்று கேட்பாரு. ஸோ அது மாதிரி நிறைய ஃபனி இன்சிடென்ட். எங்கே போயிட்டு வந்தேன்னு கேட்குறது கூட எங்கே போயிட்டு வந்தேன்னு கேட்டால் அதுக்கு மட்டும் பதில் சொன்னேன், கதையெல்லாம் சொல்லாது. ஸோ தட் வே ஐ லேர்ன் லாட் ஃப்ரம் மை பிரதர். ஸோ த வே த ஆட்டிடியூட் நான் நிறைய இங்கே கேரி பண்ணுறது இல்லையா, அந்த ஃபார்மாக கொஞ்சம் அவரெல்லாம் கொஞ்சம் அப்படி தான் இருப்பார். பேஸ் கிளைண்ட் வந்துட்டாங்கன்னா அவரோட ஃபேஸ் மாறிடும், உட்காந்து ஃபோக்கஸ்டாக கேட்பார். ஸோ அவர் பெரிய இன்ஸ்பிரேஷன் என்னோட பிரதர் வந்து.
அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர்கிட்ட ஃபோன் பண்ணி கொஞ்சம் டிப்ஸ் கேட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். Brilliant, very nice. And of course ரேவதி மேமோட டிரெக்ஷன்ல வந்து ஒர்க் பண்ண ஒரு தருணம் பயங்கரமா இருக்கு, இவங்க பயங்கரமா டிரெக்ட் பண்றாங்களே, அவங்களோட டிரெக்ஷன்ல நான் நடிக்கிறேனே அப்படின்னு நான் அமிர்தா மேம் கிட்ட கேள்விதான். ஒரு சரியலான தருணம் இருந்ததா? as a சினிமா ஃபேனாக நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு படம் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்கூல் படிக்கும்போது மேமோட படம்லாம் நிறைய பார்த்துட்டு நிறைய ஆர்டிஸ்ட்டை நம்ம அட்மையர் பண்ணியிருப்போம். ஆனால் நிறைய நேரில் பார்க்குற வாய்ப்பு கிடைக்காது ஆக்சுவலாக. பட் நான் வந்து எங்கள் ஊரில் ஷூட் பண்ணும்போதெல்லாம் ராதா மேம் அண்ட் அம்பிகா மேம் இவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ரேவதி மேம் நான் பார்த்ததே இல்லை. மௌனராகம் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம். ஸோ மௌனராகம் ஹீரோயின் மேடமோட நம்ம டைரக்ஷன் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்ததில்ல. அது வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கப்புறம் அது ஒரு பெரிய ஹை இருந்தது. ட்ரையல் வெப் சீரிஸ் இங்கே ரீமேக் பண்ண போகிறாங்க மட்டும்தான் எனக்கு தெரியும். அண்ட் வந்து கதை என்னன்னே எனக்கு தெரியாது ஃபஸ்ட்டு வச்சுலாம். மேனேஜரை கூப்பிட்டு பண்ணலான்னு சொன்னோடனே உடனே பண்ணலாம். எனக்கு குயின் வந்து மேமோட பண்ண வேண்டியது. ஸோ அந்த டைமில் நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ செகண்ட் டைம் வந்து ரேவதி மேமோட டைரக்ஷனில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் போது I don't want to miss this opportunity. I said immediately yes. கதை என்னென்னு நான் பார்க்கல. முதல்ல எஸ் சொல்லிட்டேன். ஸோ முதல்ல எஸ் சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் ட்ரையல் ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷூட் தான் நடந்தது. ஃபோட்டோஷூட் பண்ணும்போது எனக்கு ஐ ஹேவ் நோ க்ளூ என்ன நடக்க போது, என்ன மேம் இருக்காங்க போய் பார்க்க போகிறோம், அவங்கள பார்க்குற மன்னரில் ஒரு ஃபேன் பாய் தான் நான் வந்தேன். ஸோ ஒரு 5 minutes வந்து கேரமில் வந்தாங்க, என்கிட்ட உட்காந்து பேசினாங்க. காஸ்டியூம்ஸு ஹேர் ஸ்டைல்லாம் பார்த்தாங்க. அப்புறம் நான் ரெடியாகி வந்து நீங்கள் அங்கே பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. கலையெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. நான் ஒன்றுமே சொல்ல, தலையை எஸ்ன்னு சொல்ல, நான் சொல்ல, மேம் மட்டும் அட்மையர் பண்ணிகிட்டே இருந்தேன். அவங்க பேசுகிற அந்த 5 minutes ரிசர்வ் பண்ணிவிட்டு நேராக செட்டுக்குள்ளே போயிட்டோம். ஹேர் ஸ்டைல் பார்த்தாங்க, இதெல்லாம் நல்லா இல்லை, ஃப்ரீயா இதுக்கு இது செட் ஆகாது, இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் இப்போ வச்சுருக்கேன் வச்சுருக்கேன், இதெல்லாம் கொஞ்சம் சைடெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஷர்ட்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு லுக்கு வந்து மேம் தான் செட் பண்ணாங்க. ஸோ தட் வே அதுக்கப்புறம் தான் நான் போய் ட்ரையல் பார்த்துட்டு என்ன ரோல் அப்படிங்கிறதெல்லாம் அப்புறமா தெரிஞ்சு ஸ்கிரிப்ட் வச்சுருப்பாங்க. Fantastic. இப்போ one last question before we let you off. Your definition, actor, husband Ari's definition of a good wife என்னவா இருக்கும்? குட் வைஃப் ரொம்ப பொலிட்டிக்கலான வீடு. நான் எல்லா இன்டர்வியூலாம் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். யாரெல்லாம் கல்யாணம் ஆகிட்டு அவங்க ஒய்ஃப் உங்களை விட்டு போகலையோ அவங்க எல்லாம் குட் ஒய்ஃப். அதனால நம்மெல்லாம் குட் ஹஸ்பண்ட் கிடையாது. அதை நம்ம ரொம்ப ஞாபகம் ஒத்துக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஒய்ஃபோட டாலரன்ஸ் லெவல் ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ நம்ம ஊரில் குட் ஒய்ஃப் அப்படின்னா என்ன சொல்லி வச்சுருக்கோன்னா, ஆண்கள் செய்கிற அத்தனை சேட்டைகளையும் அத்தனை தவறுகளையும் அத்தனை என்ன சொல்றது நியாயமில்லாத விஷயங்களையும் பொறுத்து கொண்டு வாழ்கிற அனைத்து பெண்களுமே குட் வைஃப்னு ஒரு போர்ட்ரேட் இருக்கு. தட் இஸ் நாட் ரைட். ஸோ அதை குவசிங் பண்ணுறது தான் இந்த குட் ஒய்ஃபோட டைட்டில். ஸோ எல்லா ஆண்களுமே ஒரு இடத்துல குட் ஒய்ஃபாக தான் ஒய்ஃப் இருக்கணும்னு விரும்புறதுக்கு காரணம், நாம் சுதந்திரமாக நாம் நினைச்ச வாழ்க்கையை ஒரு ஆண் வாழணுங்கிற அந்த மேல்சாமனிசமான ஒரு ஆட்டிடியூட் இருக்கு. அதை குவசின் பண்ணுறது தான் இந்த டைட்டில் அந்த வெப் சீரிஸ். ஏன்னா ஒரு பொண்ணோட நியாயமான விஷயங்கள் என்ன, என்ன குட் ஒய்ஃப்னா என்னென்ன நிறைய கேள்வி இருக்கு. ஆண் செய்யறதுக்கெல்லாம் ஓகே சொல்கிறது குட் ஒய்ஃபா, குழந்தைய நல்லா பார்த்துட்டா குட் ஒய்ஃபா, இல்லை ஹஸ்பண்ட் வேலைக்கு போவான்னு சொல்லிட்டு போனால் குட் ஒய்ஃபா, இப்படி நிறைய நமக்குள்ள ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா. நிறைய நமக்குள்ள ஒரு ஐடியா இருக்குது, சோஷியல் ப்ரெஷர் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு இடத்துல கொஸ்டின் பண்ணுறது தான் குட் ஒய்ஃப். நீங்கள் சோஷியல் ப்ரெஷர் கொடுக்குறதுலேருந்து மீண்டு அதுலேருந்து ஜெயிச்சு வந்தால் குட் ஒய்ஃப். அப்படி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. இதோட இன்டர்பிரிட்டேஷன் பார்த்தீங்கன்னா வேறு வேறு டெஃபினேஷன் இருக்குது. பட் இங்கே ரொம்ப காலமாக நம்ம சமூகத்தை ஏமாற்றி வச்சிருக்கிறது வந்து குட் ஒய்ஃப் அப்படின்னா பெண்கள் வந்து ஆண்கள் செய்கிற அனைத்து விஷயங்களுக்கும் ஓகே சொல்கிறவங்க தான் குட் ஒய்ஃப் அப்படின்னு ஒரு இன்டர்பிரிட்டேஷன். ஆனா அந்த இன்டர்பிரிட்டேஷனை வந்து வெப் சீரிஸ் பார்த்ததுக்கு அப்புறமா அது மாறும் நீங்க நம்புறீங்களா? பெர்செப்ஷன் மாறும் நினைக்கிறேன். எஸ். நான் இங்கே பெண்களே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் குலசாமியை வச்சு கும்பிட்டுட்டு இருப்போம். ஆனால் வீட்டில் அதே குலசாமி சொல்கிறத நம்ம எதையும் கேட்க மாட்டோம், நம்ம சொல்கிறத அவங்க கேட்கணும்னு நினைப்போம். ஸோ அதுதான் இங்கே பெரிய அரசியல். ஸோ வயலன்ஸ் அட் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆண்கள் பெண்கள் மீது தொடுக்கப்படுகிற மிகப்பெரிய வயலன்ஸ் இருக்கு இல்லையா.
அதோட ஒரு வெர்ஷன் ஆஃப் இதுதான் மேம் வந்து இதில் காமிச்சிருக்காங்க. இது அடாப்டேஷன், இட் இஸ் நாட் காப்பி கேட்டாக பண்ணல. ஸோ நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரியான நிறைய விஷயங்களை ஸ்பைஸ் அப் பண்ணி ஆட் பண்ணி ஒரு எமோஷனல் கனெக்டோட பண்ணியிருக்கோம். எனக்கு ஃபஸ்ட் டைம் லாயராக இது நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஹரி தீபக் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ஸ் வந்து தரணிகாவோட வாழ்க்கையிலேருந்து என்ன மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தரணிகாவை பார்க்குறான். ஸோ தட் வே என்னோட கேரக்டர் அப்படி ட்ராவல் ஆகும். ஐ டோன்ட்